எப்போவுமே அவர் தான் வருவார், என்னை சுற்றி அவர் தான் வருவார். ஆனால் வேலா வருது கிட்டத்தட்ட ஒரு 50-60 வேலை அன்னைக்கு போகும்போது மட்டும். அதுவும் 3.5 கிலோமீட்டரில் அவ்வளோ வேலை எப்படி பார்க்க முடியும்? நீங்கள் யோசிச்சு பாருங்க. பார்க்குற எல்லா இடத்துலையும் வேலா இருக்குது. நான் யோசிச்சு பார்க்குறேன், நம்மளுக்கு என்னமோ ஆயிடுத்து போல் இருக்குது அப்படின்னு. அப்போது ரொம்ப குறுகலான இடம். அப்படி போய் அப்படி திரும்புறது அந்த இடத்துல. திரும்புகிற இடத்துல பார்த்தா நம்ம பாபுக்குட்டி, நீங்கள் தான் இதுக்கெல்லாம் காரணமா சொல்லுங்க அப்படின்னு நான் கேட்குறேன். கேட்டோன்னே ஒரு 7 அடியில் ஒரு கட் அவுட்டு பாபா ஓடுது. அவ்வளோ பெருசு, அந்த இடத்துல வைக்க வாய்ப்பே கிடையாது. நான் எப்போவுமே பார்த்தது கிடையாது. எனக்கு பெரிய ஆச்சரியம் அது. ஆக்சுவலாக மாதவரத்துலேருந்து போகும்போது நம்ம அந்த ரேவதி ஸ்டோர்ஸ்க்காக திரும்புவோம் தெரியுமா, அந்த இடத்துல அங்கே எங்கேயாவது கட் அவுட் வச்சு நீங்கள் பார்க்க முடியுமா? இந்த பக்கம் ரோடு, இந்த பக்கம் திரும்ப வண்டி எல்லாமே வந்து இடிச்சுக்கிற மாதிரியே வரும், பார்த்தேன்னா தெரியும். அந்த இடத்துல 7 அடியில் கட் அவுட்டு பாபா ஓடுது. நம்பவே முடியல. ஐயோ பாபா 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 அப்படிங்கிற சரியான டிராஃபிக் வேறு அந்த ரோடில். ஆனால் அந்த இடத்துல அதுக்கப்புறமும் சரி, அதுக்கு முன்னாடியும் சரி, பாபாவோட கட் அவுட்டை நான் பார்த்ததே கிடையாது. அடுத்த நாளே, ஏன்னா துரத்துறாருன்னு தெரிஞ்சுடுதோம், அடுத்த நாளே உருவானது தான் வேல்மாறல். இன்றைக்கி அதிகமான ஆட்கள் கேட்கக்கூடியது அந்த வேல்மாறல் தான். நம்ம சேனலில் ஓம்கார் ஜோதியில் போய் பாருங்க, தெரியும். அது பாபா சொல்லி நான் வேல்மாறல் படித்தது அப்படி அற்புதமானது. சரி, அடுத்ததா ஆதித்ய ஹிருதயம். உங்களுக்கு தெரியும், அதில் ஆதித்ய ஹிருதயமும் நன்னா போகும். ஆனால் அது நான் தான் படித்தேனான்னு சத்தியமாக எனக்கே தெரியாது. அவ்வளோ நம்பிக்கை இல்லை எனக்கு. அதுக்கு உருவான கதை உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதை நான் அடுத்த பதிவில் சொல்கிறேன். ஒரே ஒரு விஷயம்தான், யாகம் வந்து வர 16ஆம் தேதி நடக்கிறது. கண்டிப்பாக வித்தவுட் டிலே நீங்கள் உங்களுக்கோ இல்லை உங்களை சார்ந்தவாளுக்கோ குழந்தை பேர் வேணும்னாலோ, இல்லைனா சம்பத்து வேணும்னாலோ, சௌபாகியம் வேணும்னாலோ, மன உளைச்சல்லேருந்து போகணுன்னாலோ, கிரகதோஷம் போகணும்னாலோ, சத்தியம் போகணுன்னாலோ கண்டிப்பாக யாகத்தில் பங்கெடுத்துங்கோ. நம்ம எவ்வளவோ வேண்டாத செலவெல்லாம் பண்ணுறோம், நல்ல விஷயத்துக்காக செலவு பண்ணுறது தப்பில்லை. அதே மாதிரி பரிகாரம் பண்ணணும்னு நினச்சேன்னா கண்டிப்பாக அன்னதானத்துக்கு ஏதாவது முடியுமான கான்ட்ரிபியூட் பண்ணுங்கோ. இதெல்லாம் ஃபோர்ஸ்ஃபுல்லாக யாரும் வாங்க மாட்டா. அவளுக்கு நினைக்கிறது சுவாமி அவளுக்கு என்ன கொடுத்துருக்காளோ அதை செய்வா, அவ்வளோதான். அது மாதிரி உங்களோட 1 ரூபானாலும் அது ஒரு பெரிய விஷயம்தான். கொடுக்கணும்னு நினைக்கிற மனசு தான் முக்கியமே ஒழிய பைசா கிடையாதுங்க. இதை கூட நான் நடத்தும்போது கையில் பைசா வச்சுட்டெல்லாம் பண்ணலை. ஆக்சுவலாக எல்லாருக்கும் நடக்கட்டும்னு சொல்லி பண்ணுறேன். அது எப்படியோ நல்ல விதமாக நடந்தால் போகிறோம், எனக்கு அது மாத்திரம்தான் வேணும். சுவாமி வந்து பைசா காசெல்லாம் வந்து இருக்கிறவாள்கிட்ட சுவாமி வந்து உட்காந்துருக்க மாட்டார். மனசால யார் நினைக்கிறாளோ அவள்கிட்ட தான் வந்து உட்காந்துப்பார். எனக்கு இப்படியே இருந்தால் போகிறோம், பைசா காசெல்லாம் வேண்டாம். ஸோ நல்ல விதமாக நடக்கட்டும், எல்லாருக்கும் நடக்கட்டும். இதை பார்க்குறவா கண்டிப்பாக எல்லாருக்காகவும் பிரார்த்தனை பண்ணிங்கோ. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்கள் பிரார்த்தனை ரொம்ப வேல்யூவானது. கோடி கொடுத்தாலும் உங்கள் பிரார்த்தனைக்கு பக்கத்தில் கூட வர முடியாது. மற்றவாளுக்காக பண்ணுற பிரார்த்தனை எல்லாமே நம்மளுடைய சந்ததிக்கும் நல்லது தான் வரும். பிரார்த்தனை பண்ணிங்கோ.